உங்களுக்கு ஏலியன் இன்வேஷன் படங்கள் பிடிக்குமா? அதாவது பிரிடேட்டர், ஸ்பீசிஸ், ஏலியன், மென் இன் பிளாக், இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி படங்கள். இந்த படங்கள் வரிசையில் இந்த படங்கள்லாம் ஏலியன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காட்டித்தான் தீருவாங்க. ஏலியனே கண்ணில் காட்டாமல் ஒரு ஏலியன் படம் இல்லைன்னா டிவி சீரிஸ் நீங்கள் பார்க்கணுமா? அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் பிரேக்கிங் பேட் புகழ் வின்ஸ் கில்லிகன் அவரோட உருவாக்கத்தில் வந்திருக்கிற ப்ளூரிபஸ் அப்படின்ற டிவி சீரிஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். பிரேக்கிங் பேட் மற்றும் பெட்டர் கால் சால் இது கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இந்த தொடர்களில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2008 ஆரம்பித்து 2013 தான் பிரேக்கிங் பேட் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு 2023-24 தான் வந்து பெட்டர் கால் சால் முடிஞ்சுது. பிரேக்கிங் பேட் எடுத்ததுக்கப்புறம் அதில் சால் குட்மனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு வச்சு ஒரு ப்ரீக்வலாக பெட்டர் கால் சால் அப்படின்ற ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ இதில் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டதுனால வின்ஸ் கில்லிகன் வந்து கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணி, ஏன்னா 10 வருஷம் வந்து கெட்டவங்களை மோசமானவங்களே காட்டிக்கிட்டே இருக்குமே, வில்லங்களை ஒரு கேங்ஸ்டர் உலகத்தையே காட்டிக்கிட்டே இருக்குமே, வித்தியாசமாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணலான்னு சொல்லி இதை எழுதியிருக்காரு. பிரேக்கிங் பேடுக்கு முன்னாடியே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒர்க் பண்ணவர் தான். அப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் டிவி சீரீஸ் இதோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ஏலியன் பிளானட் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு காட்சி வருது. ஏலியன்ஸை காட்டலை, அதாவது ஒரு கம்யூனிகேஷன். இங்கே வந்து இந்த யூஎஃப்ஓ, இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறவங்க, இல்லை வேறு கிரகத்து கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறவங்க, அப்படி ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த தொடர்பை ஃபாலோ பண்ணும்போது அதில் வரக்கூடிய மெசேஜை வச்சு ஒரு சீக்வன்ஸை உருவாக்கும் போது அது ஒரு வைரஸாக உருவாகுது. அந்த வைரஸை வந்து ஒரு எலி மேலே செலுத்தி ஆராய்ச்சிகள் நடக்கும்போது அந்த வைரஸ் எலிகள்கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவிடுது. இப்போ இந்த வைரஸ் வந்து உயிர்கொல்லி வைரஸ் அல்ல. இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அவங்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான மனிதர்களாக மாறிடுறாங்க. அண்ட் இந்த மகிழ்ச்சியான மனிதர்கள் மிக விரைவாக இந்த வைரஸை உலகம் முழுவதும் பரவ வச்சிடுறாங்க. உலகத்தில் கடைசியாக 13 பேருக்கு மட்டும் தான் இந்த வைரஸ் தொற்றலை. அவங்க 13 பேருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி இருக்குது. அவங்க அந்த இம்யூனிட்டியோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து எறும்பு மாதிரி தேனி மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது ஹைவ் மைண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எறும்புகள் செயல்படுறதை பார்த்துக்கலாம், எப்படி வரிசையாக போகுது, அதுக்குள்ள என்ன கம்யூனிகேஷன் நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கான சீரான மனிதர்களாக அவங்க மாறிடுறாங்க. இவங்களுக்கு வந்து உலகத்தில் உள்ள யார் என்ன நினச்சாலும் இந்த 13 பேர் தவிர்த்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்களால எல்லா மொழிகளும் பேச முடியும், இவங்களால ஏரோப்ளைன் ஓட்ட முடியும், ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தரோட அறிதல் எல்லாரோட இணைஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. எல்லாரும் வெள்ளந்தி தான், எல்லாரும் எக்ஸ்பர்ட் தான், எல்லாருக்கும் எல்லா ரகசியங்களே கிடையாது. அண்ட் இந்த 13 பேரை பற்றி மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவுகளும் அவங்கக்கிட்ட இருக்கும். அண்டு இவங்க சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். இதில் கதாநாயகியாக ரியா சீஹான் நடிச்சிருக்காங்க. பெட்டர் கால் சாலில் வந்து கிம் வெக்ஸ்லர் வருவாங்க. அவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு இல்லை. அவங்க ஒரு லெஸ்பியன். அவங்களோட காதலிக்கு வந்து வைரஸ் தொற்று அவங்கள கொன்றுச்சு. கொஞ்சம் பேர், கிட்டத்தட்ட 8 கோடி பேரை வந்து இந்த வைரஸ் தொற்று கொன்றுச்சு. மீதி பேர் இப்போ ஒரே மனம்தான், உருவம் தான் வேறு, ஒரே மனம் தான். அவங்க தங்களை அறிமுகப்படுத்தி கொடுக்கும்போது விஆர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஜான்சீனா, ரெஸ்லர் ஜான்சீனா அதில் ஒரு காட்சியில் வருவார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது விஆர் ஜான்சீனா அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ இவங்க கதாநாயகி, இதில் அவங்க பேர் கேரல். அவங்களுக்கு இதை ஏற்றுக்கிற முடியல. ஒரு மனிதர் வந்து எப்படி வந்து தன்னை இழக்க முடியும்? அது இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும், இந்த புதிய நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் இது தனி மனிதர்களுக்கான நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தனி மனிதர்களோட உரிமைகளும் அவங்களோட பாதுகாப்பும் முக்கியம். அவங்க என்ன ஒரு கருத்தியல் கொண்டவங்களாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை அப்படின்றது. அப்படி இந்த நூற்றாண்டு தனிமை, இண்டிவிஜுவாலிட்டி பற்றி அதிகமாக பேசும்போது இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாத ஒரு தன்மையை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அது பர்டிகுலர்லி இவங்க கேரல் வந்து அவங்க ஒரு எழுத்தாளர். அவங்க வைக்காரோ அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, கற்பனை கதைகள். இப்போ இவங்களை வந்து இந்த 13 பேரை வழுக்கி கொண்டு வருவதற்காக இந்த மொத்த சொசைட்டியும் ஒர்க் பண்ணுது. இந்த 13 பேரை வந்து எப்படி அவங்கள ஒருத்தராக கன்வெர்ட் பண்ணுறது, எதனால் இந்த வைரஸ் அவங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேரல் அவங்கள வந்து சரி கட்டுறதுக்காக ஒரு கேரக்டர் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கேரக்டரோட பேர் வந்து ஜோசியா. அந்த கேரக்டர் யாரை மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இவங்க எழுதின நாவலில் உள்ள ஒரு கற்பனை கதாபாத்திரம் போல். அந்த கற்பனை கதாபாத்திரத்தை கேரல் வந்து ஒரு ஆணாக தான் எழுதுனாங்க. முதல்ல பெண்ணாக தான் எழுதணும்னு நினச்சாங்க. இவங்க ஒரு லெஸ்பியன் அப்படின்றதுனால ஒரு லெஸ்பியன் நாவலாக தான் எழுதணும்னு நினச்சாங்க. ஆனால் அது மார்க்கெட்டில் விற்காமல் போயிடும் அப்படின்ற பயத்தில் அதை ஆணாக மாற்றினாங்க. அவங்க ஆணாக மாற்றிய பிறகு என்ன மாதிரி ஒரு உருவம் கொடுத்து அட்டைப்படம் வரைஞ்சாங்களோ அதே உருவத்தில் வந்து இப்போ ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க இவங்க முன்னாடி. இப்போ இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இது எப்படி வந்து நான் மனசில் நினச்ச ஒரு உருவம் வந்து எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு அவங்கள வந்து அவங்களோட நடவடிக்கையில் இல்லை கடந்த காலத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
அப்போ இவங்களை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மீதி இருக்கிற 13 பேரில் வந்து 2 பேர் தவிர்த்து மற்றவங்களுக்கு இவங்க கூட இணைஞ்சு வாழ்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு பெரிய இதில் ஒரு சிக்கலே இல்லை. தனித்துவம் அப்படின்ற சிக்கலே அவங்களுக்கு இல்லை. இதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது கேரல் மற்றும் பராகுவே நாட்டை சார்ந்த ஒரு கதாபாத்திரம் இருக்குது. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை. அவங்களோட தனிமைத்துவத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் கேரல் மற்ற எல்லாத்தையும் மீட் பண்ணி அவங்களுக்கு இதில் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆங்கிலம் தெரியாத பராகுவே நாட்டால் கம்யூனிகேட் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்புறமா லேட்டராக என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உலகம் பழையபடி திரும்புவதற்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. அந்த பராகுவே நாட்டுக்காரர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் வந்து அங்கேருந்து இவங்களை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வர்றார் அமெரிக்காவுக்கு. அவர் வரக்கூடிய அது ஒரு மிக அழகான எபிசோடாக அதை எடுத்திருக்காங்க. அவர் பயணம் வரக்கூடிய காட்சிகள், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும். அப்போ இந்த தொடர் வந்து எதுக்கான மெட்டஃபராக நம்ம பார்க்கணும்? இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் வந்து இன்றைக்கி வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம ஒரு தனி மனிதரோட உரிமைகள் பற்றி பேசுகிறோமோ, இண்டிவிஜுவாலிட்டி பற்றி பேசுகிறோமோ, அதே அளவுக்கு இன்றைக்கி உலகம் எப்படி ஆகிருக்குன்னா ஒரு பக்கம் போலரைஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் பேசக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க எல்லாரும் ஒரே போல் பேசுவாங்க. நீங்கள் குறிப்பிட்ட சாமியார் குரூப்பை சேர்ந்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா டிவி நிகழ்ச்சிகள், நீயான மாதிரி நிகழ்ச்சிகள் கூட வந்து அவங்க வந்து அந்த சாமியார் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும், இவங்க என்ன பைத்தியமா இல்லை என்ன எதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அரசியல் கட்சிகள், சினிமா நடிகர்கள், மக்கள் வந்து தங்களை குழுவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு குழுக்களை தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தங்களோட தனிமைத்துவத்தை வந்து அந்த இடத்துல கரைச்சிக்கிறாங்க. தனக்குன்னு எதுவும் வேண்டாம், நான் இந்த குழுவோட பகுதி தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கான மெட்டஃபராக தான் இன்றைக்கி அவர் அதை உருவாக்கியிருக்கார். நேரடியாக அரசியல் பேசினா அது போரிங்காக ஆயிருந்ததுனால இதை சயின்ஸ் ஃபிக்ஷனாக அவர் பேசுகிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் கேரல் வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஏதோ கன்வர்ஷன் தான், இது ஒரு வகையான கன்வர்ஷன் தான் சொல்லணும். நம்ம அந்த சோசியா கூட நெருங்கி பழகுறாங்க. அப்புறம் நெருங்கி பழகும்போது என்னென்னா, இவங்கக்கிட்ட வந்து இந்த ஹைவ் மைண்ட் உள்ள மனிதர்கள், இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப 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 மென்மையானவங்க. அவங்களால எந்த வன்முறை செயலையும் செய்ய முடியாது. அவங்களால வந்து பொய்யே சொல்ல முடியாது. அண்ட் இவங்க என்ன கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. இந்த 13 பேர் வந்து ஏரோப்ளைன் கேட்டால் ஏரோப்ளைன் கொடுப்பாங்க, அணுகுண்டு கேட்டால் அணுகுண்டு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களால எதையும் மறுக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, ஒழிக்க முடியாது, அந்த மாதிரி. அண்ட் இப்போ கேரல் கோவப்பட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் செத்து போயிடுவாங்க. எறும்பு தேனியெல்லாம் மொத்தமாக செத்து போகிற மாதிரி. அப்படி ஒரு அந்தளவுக்கு வீக்கான மக்கள் அவங்களோட பலம் அப்படின்றது எண்ணிக்கையில் ஒற்றுமையாக இருக்காங்க. மனசால ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. எறும்புகளைப் போல் தேனீகளைப் போல் ஹைலி ஆர்கனைஸ்ட், ரிசோர்ஸஸை வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்க எந்த வேலையும் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு தான் வாழணும். இனி புதிதாக போய் அவங்களால வந்து விவசாயம் பண்ணுவதோ எதையும் உருவாக்குவதோ முடியாது. அண்ட் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, மரத்துலேருந்து ஆப்பிளை கூட பறிக்க மாட்டாங்கன்ற மாதிரி. மரத்துலேருந்து ஆப்பிளை பறித்ததுனால தான் மனித கலாச்சாரமே உருவாயிருக்கு. ஆடம் அண்ட் ஈவ் சொல்லக்கூடிய கதை அதுதான். அந்த தொன்மத்தின்படி பார்த்தா அந்த ஆப்பிளை பறித்ததுனால தான் அந்த சமூகம் உருவாயிருக்கு. இல்லை, இனிமேல் ஆப்பிளை பறிக்க மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு நாள் முடிவுக்கு வரும் இல்லையா? அப்போ இந்த அபத்தங்களெல்லாம் கேரல் கேட்குறாங்க. கேட்டுகிட்டே வரும்போது இவங்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க. அதோட இந்த முதல் சீசன் முடியுது. அது வந்து ஒரு பெரிய குண்டோட முடியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த முதல் சீசன். அப்போ வின்ஸ் கில்லிகன் பிரேக்கிங் பேட்ல இருந்து பெட்டர் கால் சால், அதன் பிறகு இதை எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு வித்தியாசமான டிவி சீரிஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட்டர் அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் ஒர்க் தான் வரும். அப்போ இது ஒரு மிகச்சிறந்த, மிக வித்தியாசமான, மிக ஃபன்னியான ஒரு பிளாக் காமெடி. முழுக்க நிறைய பிளாக் காமெடி சீன்ஸ் இருக்குது. அந்த பிரேக்கிங் பேட் ஸ்டைலில் நிதானமான காட்சிகளும் நிறையா இருக்குது. அருமையான பின்னணி இசை, படம் பிடிக்கப்பட்ட விதம், நடிப்பு எல்லாமே மிக கச்சிதமாக இருக்குது. 9 எபிசோடு இருக்குது. முதல் சீசன் தான் வந்திருக்கு. இது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது இன்றைக்கி உலகம் செல்வதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சீரீஸ். போலரைஸ் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் தனித்துவம், ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய சீரீஸ். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.